ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் கேப். இந்த வீடியோவில் HTML 12 பார்க்கலாம். அது முடிய HTML 11 என்னென்ன பார்த்தோம், ஜஸ்ட் ரீகாப் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு மேப்பை எப்படி ஒரு வெப்சைட்டில் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். உங்கள் லொக்கேஷனை வந்து ஒரு லிங்காக எப்படி ஒரு வெப்சைட்டில் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். அந்த என்ன ரோ ஸ்பேன் அண்ட் காலர் ஸ்பேன் நம்ம ரெண்டு பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் வந்து கலர்ஸ், நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண கலர்ஸு அது CSSல எப்படிலாம் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்போ போல் கோட் பண்ண வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் கோடிங்ஸ்லாம் நம்ம அப்படியே போட்டு வச்சுட்டேன். நீங்களும் ஒரு தட்டி போகும்போதும் போட்டுட்டு அந்த நான் சொல்லிக் கொடுக்குற ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் கலர், RGB அண்ட் RGBA. மூணுத்துக்கும் தனி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக போட்டு காட்டேன், அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், இப்போ வந்து முன்னாடியே வந்து ஒரு டைப்பிங்ஸ் வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டைலிங் பண்ண போகிறேன். ஸோ தட்டு இன்டர்னல் தான் பண்ண போகிறேன். அதனால் HTML உள்ளேயே ஸ்டைல்னு ஒரு தனி செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கலர் பார்ப்போம். எக்ஸ் கலர்னால் ஃபஸ்ட்டு நம்ம H2 அந்த செக்ஷனுக்கு நான் வந்து ஸ்டைலிங் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஸோ தட்டு H2 கர்லி ப்ராக்கெட், அது கீழே கலர்னு போட்டுட்டு செமிகாலன் வச்சுட்டு, இப்போ எக்ஸ் கலர்னால் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அப்படின்னு கொடுக்காம அதுக்கு ஒரு கீவேர்ட்ஸ் மாரி இருக்குது. அது எதுனா @FF40 இது போட்டுட்டு நீங்கள் காலன் வச்சிங்கன்னா இந்த FFன்றது எந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 இடத்துல இருந்துச்சுன்னா அது ரெட் கலர். ஸோ அந்த FF வந்து அடுத்த 2 பிளேஸில் இருந்துச்சுன்னா க்ரீன் கலர். அண்ட் தென் அந்த FF வந்து அடுத்து லாஸ்ட்டு 2 பிளேஸில் இருந்துச்சுன்னா ப்ளூ கலர். ஸோ கைஸ், இதான் நீங்கள் டைரெக்டாக ரெட்டு, ப்ளூ, க்ரீனு போடாமல் நீங்கள் இந்தமாரி ஒரு இண்டிகேட்டர் வச்சு போட்டுக்கலாம். ஸோ இதான் எக்ஸ் கலர்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு அடுத்தது RGB கலர். RGBனா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இதில் போடுறது மூலிமா அதேமாரியே கலர்னு போட்டுட்டு RGB, ஆனால் இங்கே ப்ராக்கெட்டில் போடணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் போடுறது மூலிமா உங்களால் கலரோட ஒப்பேசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு 99. அந்த RGBனா ஆருக்கு வந்து இந்த ஃபஸ்ட் இதுலேருந்து ஷூட் ஆகும், ஜிக்கு வந்து இது, பிக்கு வந்து இது. நீங்கள் ஒன்று இன்க்ரீஸ் பண்ண இப்போ க்ரீனோட இது வந்து 999 இருக்கும், ஆர் வந்து 266 இருக்கும். இப்போ நான் வந்து இதை 0 பண்ணிட்டேன்னா ஃபுல்லாகவே க்ரீன் தானே இருக்குது. அப்போ வந்து இது ஃபுல்லாகவே க்ரீனில் விஷுவல் ஆகும். இப்போ இங்கே வந்து ப்ளூக்கு வந்து நான் சர்டன் அமௌண்ட் கொடுக்குறேன். இப்போ ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்து ஒரு நல்ல கலரை கொடுக்கும். ஸோ கைஸ், இப்படி தான் RGB கலர்ஸை போடணும். இப்போ அடுத்தது வந்து இதே தான், ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் என்னென்னு பார்க்கலாம். RGBயா, அதுக்கு அடுத்தது RGBA. ஏ வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட டார்க்னஸ் இல்லைனா ஒப்பேசிட்டின்னு சொல்லிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து அடுத்த இதில் கமெண்ட் போட்டுட்டு, இப்போ இங்கே வந்து இங்கே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி அதோட டார்க்னஸ் ஏறும் இல்லை குறையும். 100 கொடுத்துருக்கேன். இங்கே 100 கொடுத்தனால இங்கே கொஞ்சம் இன்னும் டார்க்காக தெரியுது. இதே நான் 10 கொடுத்தனா எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள், அது டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ 10 கொடுத்ததுனால கொஞ்சம் கம்மியாக லைட்டாக தெரியுற மாரி இருக்குது. அதுமாரி இங்கே RGBனா ஏல வந்து ஒப்பேசிட்டி இல்லை டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 100 இல்லை 1000 அதுமாரி எதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் 3 தான் இந்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வச்சு நம்ம மாறி கலர்ஸ் போட்டுப்போம். இன்னும் நிறையா இருக்குது, ரேடியல் கிரேடியன்ட், லீனியர் கிரேடியன்ட்லாம். அதெல்லாம் வந்து நம்ம CSSல டெப்த்தாக படிச்சுக்கலாம். ஸோ கைஸ், இந்த லெசன் ஓவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.